வெல்கம் டு இந்தியன் ஜாப் சிம்பிள். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்தியன் ஆர்மியில் நமக்கு குரூப் சி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிவிலியன் ஸ்விட்ச் கண்ட்ரோல் போர்ட் சிஎஸ்பியு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அது வந்து கிரேட் 2 வேக்கன்சி. 7th பே கமிஷன் லெவல் 3 பிரகாரம் நமக்கு சேல்ரி இருக்கும். அது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம், அது எல்லாமே www.indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் இந்த வீக் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் தான், சரிங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 94, எஸ்சியில் ஒரு 22, எஸ்டியில் ஒரு 12 வேக்கன்சி, ஓபிசியில் 43, இடபிள்யூஎஸில் ஒரு 19 வேக்கன்சி இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டுமே 20 வேக்கன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இந்த மொத்த காலி பணியிடங்களில் ஒரு 20 வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினருக்கு இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, சரிங்களா? மேற்கொண்டு இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும். இந்த சிவிலியன் ஸ்விட்ச் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ கம்பல்சரி இருக்கணும். அது எந்த ஃபீல்டில் இருக்கணும், அது எல்லாமே நான் இதுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த டீட்டெயில் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயில்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் டெய்லி வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் கைக்கு கிடச்சா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். So thanks for watching.